அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, வாழ்க்கையில் எவ்வளவு பிரிந்தாலும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய 7 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாழ்க்கையில் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் தசாபுத்தி மற்றும் கோச்சார மாற்றங்களால் உறவுகள் பிரிவது இயல்புதான். அது ஜாதகத்தில் பூர்வ புண்ணியமான ஸ்தானமான 5ஆம் வீடு, களத்திர ஸ்தானமான 7ஆம் வீடும் சுப கிரகங்களின் பார்வை பெறும்போது பிரிந்த பந்தங்களும் உறவுகளும் மீண்டும் இணைவது உறுதியாகும். இந்த அமைப்பு ஜோதிடத்தில் துல்லியமாக இருக்கிறது. வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான பந்தத்தில் எதிர்பாராத முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகள், தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் அல்லது கால சூழ்நிலைகளுக்கு காரணமான சில உறவுகள் பிரிவது இயல்புதான். ஆனால் சில ராசிக்காரர்கள் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக அமைப்புகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான அவர்களை எத்தனை தூரம் பிரித்து வைத்தாலும் மீண்டும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றன. விதியின் பிணைப்பு என்று அழைக்கப்படும் இந்த அற்புதமான குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு மட்டுமே மிகவும் வலுவாக அமைகிறது. காலத்தின் மாற்றத்தாலும் கிரகங்களின் பயிற்சியாலும் தங்களுக்குள்ள பழைய கசப்புகளை மறந்து முதிர்ச்சியோடு மீண்டும் ஒன்று சேரும் அந்த 7 ராசிக்காரர்கள், அந்த அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசியும் விருச்சிகம் ராசியும் பரம்பொருள் செவ்வாய் பகவானின் சொந்த வீடாகும். இந்த 2 ராசிக்காரர்களுக்குள் எவ்வித சண்டை சச்சரவுகள் வந்தாலும் உடனடியே ஒன்றும் சேர்ந்து விடுவார்கள். இரண்டுமே செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள். விதி வசப்படும் முறையினாலும் கோபத்தாலும் அவசர முடிவினாலும் இந்த 2 ராசிகள் பிரியும். இந்த ஜோடி காலப்போக்கில் தங்களின் தவறுகளை உணர்ந்து கொள்ளும். செவ்வாயின் தீவிரமான பிணைப்பு இவர்களை எவ்வளவு காலம் கழித்தாலும் மீண்டும் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து திரிவது உறுதியாகும். அடுத்ததாக நேருக்கு நேர் எதிரிகளாக இவர்களை குருவும் புதனும் வழிநடத்துகிறார்கள். முக்கியமாக மிதுனம், தனுசு இந்த 2 ராசிக்காரர்கள் மிகவும் புனிதமான நண்பர்களாக இருந்தாலும் இவர்கள் மன அளவில், அதாவது தனுசு ராசி நண்பர்கள் எடை, அதாவது எவர் எப்படி இருப்பார் என்பதில் எடை போடுவதில் உள்ளவர்கள். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்தவரை குறிப்பாக புதன் பகவான் ஆதிக்கம் பெற்ற இவர்கள் முக்கியமாக மன ரீதியாக யோசிப்பது, மன திட்டமிடல், வியாபாரத்தில் கணக்கு செய்வது, இந்த மாதிரியான திட்டமிடலில் இவர்கள் இருப்பார்கள். முக்கியமாக நேர் எதிர் ராசிகளான இவர்களை குரு பகவானும் புதன் பகவானும் வழிநடத்துகின்றனர். விதி பசப்படும் முறையினாலும் சிந்தனை வேறுபாட்டால் பிரியும் இவர்கள் அனுபவங்கள் தரும் முதிர்ச்சிக்கு பிறகு மீண்டும் இணைவார்கள். இவர்களது ஜாதகத்தில் உள்ள கர்மவினை தொடர்பு ஒருவரை ஒருவர் மறக்க முடியாத நினைவுகளை தந்து மீண்டும் ஒன்று சேர வைத்து விடுகிறது. மிதுன ராசியும் தனுசு ராசியும் சண்டை சச்சரவுகளாக மாறி வாழ்க்கையில் அண்ணன் தம்பிகளாகவோ அல்லது உறவினர்களாக இருந்து பிரிந்தாலும் இவர்களுடைய அமைப்பு புதனுடைய சொந்த வீடு இந்த போன்ற காரணத்தினால் இவர்கள் இறுதியாக ஒன்று சேர்ந்து விடுவது என்பது உறுதியாகவே இருக்கும். முக்கியமாக ஏதேனும் ஒரு ஈர்ப்பு காரணமாகவே இவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்களும் கடகம் மற்றும் மகரம் இவர்கள் முக்கியமாக சந்திர பகவானுடைய அம்சம் பொருந்தியவர்கள். சந்திரன் உணர்ச்சி பெருக்கும், சனியின் கடமை உணர்வும் இணையும் ராசிகள். சந்திர பகவான் இயற்கையிலேயே தாய்த்தன்மை அம்சம் கொண்டவர்கள். கடகம் ராசி நண்பர்களும் மகர ராசி நண்பர்கள் மேல் எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் விதி பசப்படும் முறையில் குடும்ப சூழ்நிலைகளாலோ அல்லது வேலை பழகுவாலோ பிரிந்தாலும் இவர்களுக்கிடையே ஆழமான பாசம் கண்டிப்பாக எப்போதும் குறையாது. சனியின் பயிற்சி காலங்களில் விதியின் விளையாட்டால் இவர்கள் எதிர்பாராத விதத்தில் மீண்டும்
ஒன்று சேர்ந்து விடுவது உறுதியாகும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள் கும்பம் ராசியும் சூரியன் மற்றும் சனியின் ஆதிக்கத்தில் உள்ள எதிர் துருவ ராசிகளாகும். குறிப்பாக விதிவசப்படும் முறையால் சுயமரியாதை மற்றும் பிடிவாதத்தால் பிரிந்தால் இவர்களது ஆத்மார்த்தமான அன்பு அழியாது. காலப்போக்கில் இவர்களின் அகந்தையும் கரையும் போது விதி இவர்களை மீண்டும் ஒரு பொன்னான வாய்ப்பில் நேருக்கு நேர் எதிர்த்து வைக்கும். இவர்களை கண்டிப்பாக சந்தித்துவிடும். அடுத்ததாக கன்னி ராசியும் மீன ராசியும் புதனின் பகுத்தறிவும் குருவின் இரக்க குணமும் கொண்ட இந்த ராசிகள் விதிவசப்படும் முறை நடைமுறை சிக்கல்களில் இவர்களை விலக்கி வைக்கும். பிற்பகுதியில் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசித்தோம் என்பதை உணர்வார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கும் இவர்கள் காலப்போக்கில் மீண்டும் அன்போடு இணைந்து வைப்பார்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களும் ரிஷபம் ராசி நண்பர்களும் சுக்கிரன் காந்தத்தின் ஈர்ப்பாகும் இந்த ராசிகளுக்கு இடையில் இருப்பது சுக்கிர பகவானின் முழுமையான அருளை பெற்ற அழகிய இணைய ராசிகள் இவர்கள். விதிவசப்படாமல் சிறு சிறு மனக்கசப்புகளால் இவர்கள் பிரிந்தாலும் இவர்களுக்குள் உள்ள சுக்கிரனின் காந்த ஈர்ப்பு குறையவே செய்யாது. காலப்போக்கில் காயங்கள் ஆற்றியதும் பழைய இனிய நினைவுகள் இவர்களை மீண்டும் மீண்டும் தூண்டி பிரியாத ஜோடியாக மாற்றிவிடுகிறது. அடுத்ததாக கடகம் ராசியும் மேசம் ராசி நண்பர்களும் இவர்கள் இருவரும் முக்கியமாக கடகம் ராசி நண்பர்கள் இயற்கையிலேயே அதிக பாசத்திற்காக இயங்குபவர்கள். மேசம் ராசி நண்பர் குடும்பத்திற்காக எவ்வளவோ போராட்டம் பெறுபவர்கள். ஆகமையினால் இவர்கள் இருவரும் விதிவசப்படி இருவரும் சண்டை சச்சரவால் பிரிந்தாலும் காலப்போக்கில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்பது உறுதி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.